ஹலோ காய்ஸ், நம்ம ஏகேவோட AK64 இந்த படம் இப்போ என்ன நிலைமையில இருக்கு, படத்துக்கான ஷூட்டிங் எப்போ ஆரம்பிப்பாங்க, மூவிக்கான அஃபிஷியல் அப்டேட் எப்போ வரும், இதை பத்தி ஒரு பயங்கரமான அப்டேட் இப்போ வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த AK64 படத்தை AK என்டர்டைன்மெண்ட் தெலுங்கு பட ப்ரொடியூசரான அனில் சுங்காரா தயாரிக்க போறாருன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இவங்க தயாரிக்கிறதுலயுமே இப்போ சிக்கல் வந்திருக்கு. அது ஏன்னு பார்த்தா நம்ம அஜித் குமார் நிறைய சம்பளம் கேட்கிறாரு. பட்ஜெட் ப்ராப்ளம் இந்த மூவிக்கு நிறையவே இருக்கு. நம்ம AK 165 கோடி சம்பளம் கேட்கறதா சொல்லப்படுது. முன்னாடி இந்த படத்தை ஆரம்பிக்கலான்னு ஒரு பேச்சுவார்த்தை எடுத்தப்ப நம்ம AK 183 கோடி கேட்டாரு. இப்ப அந்த சேலரியை கொஞ்சம் கம்மி பண்ணி 163 கோடி கேட்டிருக்காரு. அதனால நம்ம AK நிறைய சம்பளம் கேட்கறதுனால யாருமே இந்த படத்தை தயாரிக்க முன் வர மாட்டாங்க. இப்ப AK64 என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா ப்ராஜெக்ட ஹோல்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. ஒரு கரெக்டான ப்ரொடியூசர் நல்லா அமைஞ்சிட்டா கூடிய சீக்கிரமே படத்துக்கான அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா ஒன்ஸ் தயாரிப்பு கம்பெனி ஓகே ஆயிடுச்சுன்னா ஷூட்டிங்க வேற லெவல்ல தாறுமாறா எடுப்பாங்க. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனை பத்தி உங்களுக்கே தெரியும். அப்படி ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா இன்னொரு சின்ன சிக்கலும் இருக்கு. நம்ம AK இன்னொரு ரேசிங்ல கலந்துக்க போறாரு. சோ இந்த ரேசிங் வர ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் வரை நடக்கும் அப்டேட் வந்திருக்கு. இந்த நிலைமையில படத்துக்கான ஷூட்டிங்கை எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஒர்க்கையுமே நம்ம AK மாறி மாறி பண்ண போறாரு. ஒரு பக்கம் ரேசிங்கையும் பார்க்க போறாரு, இன்னொரு பக்கம் படத்தில் நடிக்க போறாரு. ரேசிங் டைம்ல ஃப்ரீயா இருக்கிற அந்த ஒரு நேரத்துல படம் நடிக்க வந்துருவாரு. சோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் மாறி மாறி பண்ண போறதா அப்டேட் வந்திருக்கு. நம்ம AK ஃபேன்ஸ்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இந்த வருஷமே படம் இறங்கிரும், இந்த வருஷம் என்குள்ளே படம் வந்துரும் தான் எதிர்பார்த்தோம். ஆனா நம்ம AK ஒரு பக்கம் ரேசிங்லயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் படத்தில் நடிப்பாரு. இதனால படம் கொஞ்சம் லேட்டா தான் முடியும். அப்படி பார்க்கும்போது அடுத்த வருஷம் 2027 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி அடுத்த வருஷம் பொங்கல் கூட இறக்கலாம். தலைவர் 173 படம் கூட கிளாஷ் கூட விடலாம். இதெல்லாம் ஷூட்டிங் நடக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த AK64 டைட்டில் இங்கிலீஷ் டைட்டில்னு சொல்லப்பட்டுச்சு. ஆங்கிலத்துல தான் தலைப்பு வச்சிருக்காங்கன்னு முன்னாடியே அப்டேட் இருந்துச்சு. டேர் டெவில் அந்த ஒரு டைட்டில தான் படத்துக்கு வச்சிருக்கிறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா டைட்டில் கொலை மாசா இருக்கு. பொதுவா நம்ம AKவோட படங்களுக்கு AK64லாம் சொல்ல மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா டைட்டில் தான். அதே மாதிரி தான் இந்த AK64க்கும் பண்ண போறாங்க. படத்தை அபிஷியலா அனௌன்ஸ் பண்றப்பே டைட்டிலையும் இறக்கிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்துக்கு தயாரிப்பு கம்பெனி கிடைக்கணும். அப்படி கிடைச்சிருச்சுன்னா ஷூட்டிங்கை விறுவிறுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அஜித் குமாரோட ஃபேன்ஸ் ராச்சி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா AKன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.